திருதராஷ்டிரன் பிறப்பு மகாபாரதத்தின் முதல் சோகம். ஹஸ்தினாபுர அரண்மனை. மன்னர் விசித்திரவீரியன் மறைந்தபின் அரச வம்சம் அழிவின் விளிம்பில் நின்றது. வம்சத்தை காக்க சத்யவதி தேவி தன் மகன் வேதவியாசரை அழைத்தாள். அம்பிகா, அம்பாலிகா இருவருக்கும் வேதவியாசர் மூலம் வாரிசு பெற தீர்மானம். முதலில் அம்பிகா. வேதவியாசரின் கடும் தவசக்தி நிறைந்த தோற்றத்தை பார்த்தவுடன் அம்பிகா பயந்து கண்களை மூடிக்கொண்டாள். அந்த ஒரே கண் மூடிய தருணமே பிறந்த குழந்தை பார்வையற்றவன். அவன்தான் திருதராஷ்டிரன். அரண்மனை அதிர்ச்சியில் உறைந்தது. குருவம்சத்தின் இளவரசன் குருடனா? ஆனால் விதி இன்னும் கொடூரம். அடுத்ததாக அம்பாலிகா. அவள் முகம் வெளுத்து நடுங்கினாள். அவளிடமிருந்து பிறந்தவன் பலவீன உடலுடன் வந்த பாண்டு. 2 இளவரசர்கள். ஒருவன் பார்வையற்றவன், மற்றவன் நோயால் பாதிக்கப்பட்டவன். இதுதான் மகாபாரதத்தின் ஆரம்பகாயம். திருதராஷ்டிரன் மூத்தவன். ஆனால் குருடல் என்பதால் அரச பதவி மறுக்கப்பட்டது. அந்த வலி, அந்த அடக்கப்பட்ட கோபம் பின்னாளில் துரியோதனன் மூலமாக முழு உலகத்தையும் எரிய வைத்தது. ஒரு தாய் கண்மூடியது. அதன் விளைவு குருக்ஷேத்திரப் போர். ஒரே தருணம், ஒரே தவறு. முழு மகாபாரதத்தின் விதி மாறியது. தொடரும் மர்மக்கதைகளுக்கு ஸ்பார்டன்ஸ் லைஃபை ஃபாலோ பண்ணுங்க.